வணக்கம் எல்லாருக்கும். ஆஸ்திரேலியாவில இருந்து வந்து ஒரு அண்ணன் வந்து கொஞ்சம் சாமான் தம்பி வேண்டி போட்டு விடுங்கன்னு சொன்னவர். அவருக்கு வந்து இங்க வந்து ஒரு தரும் சொந்தக்காரர் இல்லையா, தம்பி எனக்காண்டி வந்து கொஞ்சம் சாமான் பண்ணி போடுங்கன்னு சொன்னவர். ஸோ அவருக்காக கொஞ்சம் சாமான் பண்ணி அனுப்ப போறோம். வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளி முறுக்கு ஒரு பேக்கெட். அடுத்தது பாத்தீங்கன்னா கூனிரால் கருவாள்னு சொல்லிடணும், அதுல வந்து 2 பேக்கெட் வேண்டி இருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து கட்டா கருவாடு வந்து 2 கிலோ 2 பேக்கெட் வேண்டி இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பினாட்டு வண்டிக்கிறோம், நம்ம நாட்டு பினாட்டு. ஸோ அடுத்தது வந்து பருத்திர வடையில் 2 வண்டி இருக்கிறோம். அடுத்தது வந்து புளி, இங்கே தான் நாம் பாவிப்போம் பழப்புளியில் 2 வண்டி இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒடியல் மா வந்து வண்டி சொல்லி 2 பேக்கெட் சொல்லியிருக்கார். ஒரு 2 பேக்கெட் வந்து ஒன்றா வந்து டைப் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து புழுப்பொடியிலையும் வந்து 2 பேக்கெட் சொன்னவர், 2 பேக்கெட் போட்டிருக்கிறோம். இதுதான் நீத்துப்பட்டியில் அந்த முடிச்சு நீத்துப்பட்டின்னு சொல்றது. மற்ற வந்து நோமலா நாம எல்லாருமே பாவிக்கிற நீத்துப்பட்டி. அப்போ 3 நீத்துப்பட்டி வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெத்தலி, நல்ல வெள்ளை நெத்தலி வேண்டியிருக்கோம். இது வந்து மேலே கருவேப்பையில் போட்டிருக்கிறோம். என்னென்றால் கருவாட்டில் இருக்கிற மனம் வந்து வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காண்டி எல்லா கருவாட்டுக்கும் வந்து இந்த மேலே வந்து நாங்கள் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கோம். இது வந்து நெத்தலி கருவாடு 1 கிலோ. அடுத்த சூடை வந்து தலையில்லாத சூடை, அதுவும் நல்ல சூடை, காஞ்ச சூடை. ஸோ தலையில்லாத சூடையும் வந்து 1 கிலோ வந்து வேண்டி இருக்கிறோம். மற்றது பார்த்தீங்கன்னா என்றால் மாசிச்சம்பல் வந்து ஒரு பேக்கெட், ஒரு போத்தில் ஒன்று வேண்டி இருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தா மாசி கருவாடு, எல்லாருக்குமே தெரியும் மாசி கருவாடு, இதுலையும் வேண்டி இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்சம்பல் வந்து 2 போத்தில், இந்த ராஜ்சம்பலில் வந்து 2 போத்தில் வேண்டி இருக்கிறோம். அடுத்தது வந்து கருவேப்பையில் வந்து தனக்கு காய வச்சு வேற பருவத்தில் காய வச்சு அனுப்பத்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பனங்கட்டி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பனங்கட்டி, நல்ல நம்பர் 1 பனங்கட்டி வந்து அதில் ஒரு 3 வேண்டி போட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து மிளகா பேக்கெட்லேயும் வந்து 2 வண்டி இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூள் பேக்கெட், இது வந்து நாங்கள் வீட்டிலேயே வறுத்து அரைச்ச தூள், நம்ம யாழ்ப்பாணத்து தூள் வந்து இது நம்ம வீட்டில் தயாரித்து அன்னைக்காண்டி ஒரு கிலோவில் வந்து 2 பேக்கெட் போட்டிருக்கிறோம். இதோட சேர்த்து மரக்கரை விதைன்னு சொல்லியிருந்தவர் குடமிளகாய், கத்தரிக்காய், புடலங்காய், பைத்தங்காய், தக்காளி பழம், இப்படி நிறைய மரக்கரை விதைகள், இவ்வளவு பொருட்களும் தான் இன்றைக்கு வந்து அன்னைக்கு அனுப்ப போகிறோம். உங்களுக்கும் இப்படி பொருட்கள் யாருக்கும் தேவை என்று சொன்னால் நான் கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ, உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.